ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय. ராதே கிருஷ்ணா சகீஸ், இன்று கதாதர் பட் அவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். கதாதர் பட் தக்ஷிண பாரத் ஆந்திர பிரதேசத்தில் அனுமான்பூர் அப்படின்ற ஊரில் இவருடைய ஜனனம் ஆறுது. இவர் ஆந்திர பிரதேசத்திலேயே தான் இருந்துருக்கார். இவர் ஒரு கிரகஸ்தர். இவருக்கு 3 புத்திரன் உண்டு. தர்மபத்னியோட குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் சதா சர்வ காலம் இவருடைய வாக்குலேருந்து பாகவதம் புது புது பாட்டுகள்லாம் இவர் ஏற்றுவார். ரொம்ப குரலும் ரொம்ப நன்னா இருக்கும். தன்னுடைய திவ்ய வாணியினால பாகவதம் பஜன்கள் இதெல்லாம் பண்ணிட்டு அந்த ஊர்லயே அவர் ரொம்ப மதிப்பா வாழ்ந்துட்டு இருக்கார். இப்படி இருக்கும்போது இவரை நாபாஜி அவர் தானே இந்த பக்தமால்ஜியே ஏற்றியிருக்கார். அந்த நாபாஜி என்ன சொல்றார் அவருடைய வார்த்தைகள்ல அப்படின்னா, பரம தர்மகோ சேது விகித்து பிருந்தாவனு காஜே அப்படின்னு சொல்றார். அதாவது என்னன்னா, பரம தர்மம் தர்மம் பரம தர்மம் 2 இருக்கு. இந்த பரம தர்மத்துக்கு இவர் தான் சேத்துவாவே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே போடலை இந்த பதம். சேத்துன்ற பதத்தை நாபாஜி இந்த இவருக்கு தான், கதாதர் பட்டுக்கு தான் இதை உபயோகப்படுத்தியிருக்கார். பரம தர்மகோ சேத்து விகித்து பிருந்தாவனுகாஜே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அதாவது என்னன்னா, வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது சாதாரணமா நம்ம எல்லாருமே கடைபிடிக்கிறது. அவாவா எந்தெந்த ஆசிரமத்துல இருக்கோமோ அந்த ஆசிரமத்தினுடைய தர்மத்தை பார்த்துன்னு அதை பாலனம் பண்றது, அது சாதாரண தர்மம். ஆனா ஷியாம் சுந்தருக்காக, கிருஷ்ணனுக்காகவே செய்கின்ற சாதனங்கள், அவனை ஆசிரியிக்கிறது, அவனையே சதா சர்வ காலமும் கொண்டாடுறது, அவனுக்காகவே வாழறது, அவனை அடையணும்னா அதுக்கு என்னென்ன சாதனங்கள் உண்டோ அதெல்லாத்தையும் செய்கிறது. இதுதான் பரம தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். இந்த பரம தர்மத்தைக்கே இவர் தான் சேதுவா இருந்தார். அதாவது குருவால தான் சம்சார சாகரத்தை கடக்க வைக்க முடியும். குரு அமைத்த சேது இருக்கு இல்லையா, அந்த சேது மூலமாக தான் அதை கடக்க முடியும். குரு எல்லாரையும் கரையேற்றி விடுவார். கரையேற்றி விடுறதோட இல்லாம அவர் எடுத்துன்னு போய் ஷியாமசுந்தருடைய சரண கமலத்திலையும் நம்மளை கொண்டு போய் விட்டுடுவார். இவர் விகித்து பிருந்தாவன் காஜே அப்படின்றாரே, காஜே அப்படின்றது அவருடைய வார்த்தையில சிங்கம்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, காட்டில் இருக்கிற சிங்கம் கர்ஜனை செஞ்சானா உடனே எல்லாம் அங்கங்கே இருக்கிற எல்லா விலங்குகளும் எல்லா பட்சிகள் எல்லாமே பறந்து போயிடும், எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி அவருடைய அந்த நாம சாதனை, அந்த பாகவத வாணி, அவருடைய வாணியினால சாதகனுடைய காமம், குரோதம், லோபம் எல்லாம் அவருடைய அந்த கர்ஜனையினாலேயே நம்மளை விட்டு நீங்கிவிடும். அவருடைய பஜனை, அவருடைய பாகவத வியாக்கியானங்கள், அவருடைய பாகவத சொற்பொழிவு, இது எல்லாமே பக்தனுடைய ஹிருதயத்துல இருக்கின்ற ஷட் குணங்கள், வேணாத எல்லா குணங்களும், காமம், மதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், எல்லாம், குரோதம், எல்லா 6 குணங்களுமே அவனை விட்டு போய் அவனுக்கு மனசுல ஆனந்தம் ஏற்பட்டு அதன் மூலமாக அவன் பகவானை அடையக்கூடிய சாதனையும் செய்ய ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த ராம் ரக்ஷா சௌஸ்திரம்னு ஒன்று உண்டு. இந்த ராம் ரக்ஷா சௌஸ்திரத்துல கர்ஜனைக்கு 3 விதமான சப்தம் சொல்றார். வர்ஜனம் பவபீஜானாம், ஹர்ஜனம் சுகசம்பதாம், தர்ஜனம் யமதூதானாம், ராமராமேதி கர்ஜனம் அப்படின்றார். அதாவது இந்த ராம கர்ஜனையினால நம்மளுடைய ஹிருதயத்துல பவ பீஜங்கள், பீஜங்கள்லாம் அதுதான் அந்த விதைகள், அந்த பாவத்தினுடைய முளை, அந்த விதை இருக்கு இல்லையா, அதுவே நாசமாயிடும்.
அப்புறம் ஹர்ஜனம் சுக சம்பதாம், இந்த ராம கர்ஜனையினாலே பக்தி ரூபமான சம்பத்தி நம்மளுக்கு கிட்டும். அது தவிர இந்த யுகலோகத்துல வாழறதுக்கு வேண்டிய சுக சம்பத்திகளும் கிட்டும். தர்ஜனம் யமதூதானாம் ராம ராமேதி கர்ஜனம். இந்த ராம 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 ராமன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கர்ஜனம் பண்ணிட்டே இருந்தானா அவன் பக்கத்துல யமதூதன் கூட வந்து பார்க்க மாட்டான், அவனுக்கு இந்த பவரோகத்திலேருந்து நாசம் ஆயிடும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த கதாதர் பட்டர்ஜியோட அவருடைய சத்சங்கம், அவருடைய பிரவச்சனம், அவருடைய பஜனை, இது என்ன அப்படின்னு சொன்னா பவரோகத்தினாலதான் நம்ம எல்லாரும் இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் சம்சாரத்துல. இந்த பவரோகங்கள் அனைத்தும் நம்மளுக்கு தீர்ந்துடும் அவருடைய வாணியினால. அதுக்கப்புறமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, பக்தி ரூபமான சம்பத்தி நம்மளுடைய ஹிருதயத்துல பிரவகிக்கும். எதனால அப்படின்னு சொன்னானா கதாதர் பட்டுஜியோடைய அந்த வாணியினால, அந்த பாகவத பிரவச்சனத்தினால நம்மளுக்கு பக்தனுக்கு என்னென்ன சம்பத்துக்கள் வேணுமோ அந்த சம்பத்துக்களையும் அதுவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. பிருந்தாவனத்தை விட்டுட்டு ரொம்ப தூரத்துல இருந்துட்டு விருந்தா விருந்தா அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலயே கிருஷ்ணனுடைய சாநித்தியம் உண்டாகிடும். எந்த இடத்துலேருந்து நம்ம விருந்தா விருந்தா விருந்தான்னு சொல்லிட்டே இருக்கோமோ அந்த இடமே பிருந்தாவனம் ஆயிடும். இந்த கிருஷ்ணனுடைய இந்த பிருந்தாவனம் தேவாளுக்கே கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பக்தியினால அதை அடைஞ்சிட முடியும், பிரேமையினால நம்ம இந்த பிருந்தாவனத்தை அடைய முடியும். அந்த தாம் வாசம் கிடைக்கணும்னா அந்த கிருஷ்ண பிரேமையும் அந்த பக்தியும் அந்த ஆச்சாரியர்களுடைய ஒரு கிருப்பையும் நம்மளுக்கு இருக்கணும். பாபத்தினால நரகத்தை தான் அடைகிறான், புண்ணியத்தினால சொர்க்கத்தை அடைகிறான். ஆனா பாவம் புண்ணியம் ரெண்டு கலந்து பண்ணிட்டு இருக்கிறவன் வந்து பூலோகத்தை அடைகிறான். சரணாகதி அந்த தத்துவத்துல போயிட்டவன் பரமபதத்தை அடைகிறான். ஆனா பிருந்தாவனம் எப்படி கிடைக்கும்? அது வந்து முக்தி அடைஞ்சுட்டா மோட்சத்துக்கே போயிட்டா அப்படின்னா கூட அவனுக்கு திரும்பிய ஒரு பிறப்புன்னு ஒன்று உண்டுன்னா அது பிருந்தாவனத்துல கிடைக்குமான்றது சந்தேகம்தான். அது அந்த அளவுக்கு துர்லபம் வந்து பிருந்தாவனுடைய வாசம். அது கிருஷ்ணனுடைய கருணை நம்ம மேல இருந்தா மட்டுமே தான் நம்மளுக்கு பிருந்தாவனம்ன்றது கிடைக்கும். இது தவிர வேற வழியும் கிடையாது. இத வந்து பிருந்தாவனத்திலேயே இருந்தா பார்த்தா அந்த யஜ்ஞபத்தினி தீட்சிதர்கள், அவளுக்கு கூட அதை பத்தி அந்த அருமையை புரிஞ்சுக்கிறதுக்கு அவளால கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலேயே அவளால அதை புரிஞ்சுக்க முடியலையே. ஆனா கோபிகைகள் ஒண்ணுமே படிக்கல, ஒண்ணுமே இல்லை. ஆனா அவ வந்து கிருஷ்ணனை புரிஞ்சுட்டா அந்த பாக்கியத்தையே அவ எப்பவும் தாங்களே கொண்டாடிட்டு இருந்தா. அதனால மதுர பாவம் இருக்கணும். அந்த மதுர பாவத்தோட கூடிய பிரேம பக்தி எந்த ஹிருதயத்துல இருக்கோ அதுதான் பிருந்தாவனம். இதுக்கு இந்த கதாதர் பட் வந்து இவரை பத்தி சொல்லும்போது கதாதர் பட் வந்து கருணா சாகர் அப்படின்றார். நாபாஜி பக்தமால்ல கதாதர் பட் வந்து கருணா சாகர், இன்னொன்னு சொல்றார் கருணாலயம் அவர் அப்படின்னு கூட சொல்றார். ஏன்னா அவருக்கு வந்து போட்டி, பொறாமை, துவேஷம், அகங்காரம், காமம், குரோதம், கோபம் எதுவுமே அவருக்கு கிடையாது. அவர் எதையிலையுமே பட்டுக்காம இருக்கிறவர். யாராவது அவருக்கே தீங்கு இழைச்சிட்டாலும் இந்த சரித்திரத்துல பின்னாடி வரும். அப்படியே அவரை அவமானப்படுத்தினாலும், அவருக்கு தப்பு இழைச்சிட்டாலும், அவரை வந்து ஏதாவது துவேஷம் பாராட்டினாலும், என்ன பண்ணாலுமே அவர் வந்து எதையுமே பாராட்ட மாட்டார். அதனாலேயே அவர் வந்து கருணாலயம் அப்படின்றார் அவரை பத்தி சொல்லும்போது. இவருக்கு வந்து இவருடைய பிரின்சிபிள் என்னன்னா, இந்த இகலோகம் பரலோகம் இந்த சுகம்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், பகவான் மேல பிரேமம் இருக்கணும். இந்த முக்கியமான பிரயோஜனம் நம்ம வாழ்க்கை எடுத்ததுக்கு நம்மளுக்கு பகவான் மேல பிரேமம் வரணும். இந்த குணம் நம்மளுக்கு எப்படி வரும் அப்படின்னா அவரையே கேட்டா அதுக்கு அவர் சொல்றார், அனன்ய பஜனை செஞ்சானா இது சர்வசாதாரணமா இந்த குணம் லயிச்சிடும் அப்படின்னு சொல்றார். பகவான் வந்து லோக கல்யாண நிமித்தம் தான் பல அவதாரங்கள் எடுத்தான். ஆனா பக்தர்கள், சந்துக்கள் இவெல்லாம் என்ன அப்படின்னா ஆசிரயிக்கின்ற ஜனங்கள் இருக்கா இல்லையா, அந்த ஜனங்களுடைய கல்யாண நிமித்தமாக தான் இவா எப்பவுமே அனன்ய பஜனை பண்ணிட்டே இருக்கா. இவாளுக்காக இவா எதுவுமே பண்ணிக்க மாட்டா. இவா வந்து இவர் ஆசிரயிக்கிற ஜனங்களுக்காக வேண்டியே தான் இவர் வந்து பக்தர்கள், சந்துக்கள் இவாள்லாம் வந்து இதுக்காகவே தான் பிறவி எடுத்து வரா. இவருடைய இவருடைய காலம் வந்து இவர் ஒரு 100 வயசுக்கு மேலேயே இவர் வாழ்ந்திருக்கார்.
இவர் பூர்வ ஜென்மத்தில் வந்து ஸ்ரீஜியோட பரிக்கரா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பக்துமால்ஜியில் நாபாஜி வந்து பூர்வ ஜென்மத்தில் இவர் வந்து ஸ்ரீஜியோடைய ராதையினுடைய பரிக்கரா இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, இவர் வந்து தக்ஷிண பாரத்தில் ஆந்திர பிரதேசத்தில் அனுமான்பூரில் பிராமண குலத்தில் தைத்திரிய ஆபஸ்தம்ப சாகாத்தியாயி கிருஷ்ண யஜுர்வேத பிராமணர். மொட்கலிய கோத்திரம் இவருடைய கோத்திரம். இவருடைய வாசம் வந்து கொஞ்ச நாள் தான் அந்த ஆந்திர பிரதேசத்தில் இருந்தது. அதுக்கப்புறமா இவர் குருவால் அழைக்கப்பட்டார். அதாவது ஜீவகோஸ்வாமி தலை போட்டு இவரை கூப்பிட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறமா இவருக்கு பிருந்தாவன வாசம் 100 வயசுக்கு மேலேயே இவர் வாழ்ந்திருக்கார். ஆனால் இவர் ஆரம்ப காலத்திலேருந்தே சத்சங்கத்தில் தான் இருந்தார். இவர் நிறைய பாகவத பிரவச்சனங்கள் பண்ணுவார். நித்திய பாகவதன பட்டணம் உண்டு இவருக்கு. இவருடைய காலம் வந்து 1611 ரகுநாத் பட் கோஸ்வாமி வந்து சமாதி அடைஞ்சார். இவர் 1770 பிறந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவ கணக்கு போடுறா. இவருடைய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டனா, இவருடைய ஆவிர்பாவ திதியும் திரோபாவ திதியும், அதாவது இவர் சமாதி அடைஞ்சதும் ஆவிர்பாவ திதி திரோபாவ திதி ரெண்டுமே பாத்திரபத மாசம் கிருஷ்ணபக்ஷ துவாதசி தான். இவருடைய பிறந்த நாளும் அன்றைக்கு தான், இவருடைய இறந்த நாளும் அன்று தான். அதனால 2 உற்சவமும் ஒரே நாள்லேயே தான் நடக்கும். இவர் வந்து மதன் மோகன்ஜி மந்திரில் தான் இவருடைய பாகவத புஸ்தகம் இன்னைக்கும் அங்கே தான் இருக்கு. இவருடைய ஆராதன தெய்வமும் மதன் மோகன்ஜி தான். கதாதர் பட்டோடைய பாதுகா, கதாதர் பட்டோடைய வியாச கத்தி, அதாவது அந்த ஆசனத்தில் எந்த ஆசனத்தில் உட்காந்து அவர் பிரவச்சனம் பண்ணுவாரோ அந்த வியாச பீட்டம், அதுக்கப்புறமா அவர் பாகவத புஸ்தகம். இன்றைக்கும் நீங்கள் போனெல்லாம் பிருந்தாவனத்தில் மதன் மோகன்ஜி கோயிலில் நீங்கள் இதெல்லாத்தையும் பார்க்கலாம். இவர் வந்து நிறைய கிரந்தங்கள் வந்து கௌடிய கிரந்தங்கள்லாமும் இங்கே வந்த பிறகு படித்தார். ஆனால் ஜீவகோஸ்வாமி கிட்ட வந்தாவிட்டு இவர் பக்தி ரசாமிருத சிந்து, கிருஷ்ண சைத்தன்ய சரிதாமிருதம், அந்த மாதிரி நிறைய கிரந்தங்கள் வந்து லலிதமாதம் விதக்தமாக நிறைய கிரந்தங்கள் இவர் இங்கே வந்தும் படித்தார். ஆனால் இவர் பொதுவாகவே ரொம்ப சிறந்த மேதாவி. இவர் பிறவியிலேயே மேதாவி. இவருடைய பாகவதம் வந்து ரொம்ப அமிர்தமாக இருக்கும் கேட்கறதுக்கு. அதில் என்ன அப்படின்னு சொன்னால், இவருடைய குரலே ரொம்ப கோகிலமாக இருக்கும். அதுக்கு மேலே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானா, அந்த ராகம் போட்டு அவர் பாகவத ஸ்லோகங்கள் சொல்லும்போது எல்லாரும் தன்னையே மறந்துடுவா. இத்தஹரி வம்சம் அந்த டயத்தில் ஜீவ கோஸ்வாமி, ரூப கோஸ்வாமி, இத்தஹரி வம்சர் இருந்த நல்ல பெரிய பெரிய சிம்மங்கள்லாம் இவருடைய பாகவதத்தை மிஸ் பண்ணவே மாட்டார். ரகுநாத பட் இவ எல்லாருமே வந்து இவருடைய கதையில உட்கார்ந்துட்டு இவருடைய கதையை ரொம்ப அனுபவிப்பா. அப்படி ஒரு சௌந்தர்யம் இவருடைய வாணியில அப்படி ஒரு தேவாமிர்தமா இருக்குமா. அதாவது பாகவதமே அமிர்தம் தான், பாகவதமே ஸ்வயம் அமிர்தம். அதை வந்து சொல்றவர் வேற ஒரு பிரேமியா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எப்படி இருக்கும்? அது தேவாமிர்தமாக தானே இருக்கும். எல்லாருக்கும் சுகம், எல்லாருக்கும் ஆனந்தம், எல்லாருக்கும் பகவத் பக்தி. இவருடைய பாகவதத்தை கேட்டால் இப்படி நம்ம அண்ணாவுடைய பாகவத்தை கேட்டால் நம்ம எல்லாரும் இப்படி அவர் அந்த பாகவத் இனிமே வேற யார்கிட்டையும் கேட்டது இல்லை, அண்ணாட்ட கேட்டாவிட்டு அப்படி நம்மளுக்கு சுகம் ஆனந்தம் பகவத் பக்தி எல்லாமே உதயம் ஆகுமா. அப்பேற்பட்ட ஒரு வாக்கு இவருடைய வாக்கு, அப்படி ஒரு சுத்தமான வாக்கு. எல்லா ஆச்சாரியர்களுமே பகவத் ஸ்வரூபம் தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிறது இவரை பத்தின்றதுனால, கதாதர் பட்டுன்றதுனால நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இவர் வந்து ஒரு தடவை யமுனா தீரத்துல வந்து ஜீவ கோஸ்வாமி வந்து குளிக்கிறதுக்கு வரார், காலையில நீராடுறதுக்கு வரார். அந்த சமயத்துல அங்க வந்து ரம்தா ஜோகி மண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மண்டலி, அது வந்து எல்லா இடத்துலயும் அவ வந்து பிரமன் பண்ணிட்டே இருப்பா, எல்லா ஊர்களுக்கும் போவா. கடைசியில அவ என்ன நினைச்சா, பிருந்தாவனத்துக்கு போய் நம்ம முடிச்சிருவோம் நம்ம யாத்திரைய அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனத்துக்கு வரா. வந்த உடனே எல்லாத்தையும் எடுத்து இறக்கி வச்சுட்டு நேரா யமுனையில குளிக்கிறதுக்கு வரா. அப்படி யமுனையில குளிக்கிறதுக்கு வரும்போது அவெல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடின்னு இருக்கா. அந்த பாட்டை வந்து இந்த ஜீவ கோஸ்வாமி கேட்குற, சகி ஹோ ஷியாம் ரங்கு ரங்கி
सखी हो श्याम रंग रंगी, देखी बिगाई गाय वग मूर्ति, सूरत माये बली, सखी हो श्याम रंग रंगी அப்படின்னு ஒரு பாட்டு. இதுக்கு இன்னும் ரெண்டு ரெண்டு சரணங்கள் இருக்கு. இதை வந்து பாடுறார், இவா பாடுறா. பாடிட்டும் அவள் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் தண்ணி அடிச்சுட்டு அப்படியே ஒரே ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கா. உடனே ஜீவகோஸ்வாமி இந்த பாட்டை கேட்ட உடனே அப்படியே எல்லாத்தையும் போட்டார், அப்படியே நின்றுட்டார். ஆஹா, இவ்வளவு அர்த்தமுள்ள பாட்டு, இது யார் இவளுக்கு சொல்லி கொடுத்து, யார் இவளோட குரு? உடனே அவள் எல்லாம் பாடி முடிச்ச உடனே அவளை கூப்பிட்றார். கூப்பிட்டு கேட்குறார், அப்பா நீங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடினாலே, இந்த பாட்டு யாரோட பாட்டு? எந்த குருநாதர் பாடியிருக்கா? உங்க குருநாதருடைய பாட்டு அது? இல்லை 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 இல்லை, எங்கள் குருநாதர்லாம் இல்லையே. அப்போ நீங்கள் இந்த பாட்டு பாடுறல என்னது இது அப்படின்னு? யார் பாடினது? அதுவா, அது நாங்கள் வந்து இப்படி எல்லாம் பிரமன் பண்ணிகிட்டே வரும்போது நாங்கள் ஆந்திர பிரதேஷ் போனோம். ஆந்திர பிரதேசத்தில் அனுமான்பூர்னு ஒரு ஊர் போனோம். அங்கே நாங்கள் போயிருந்த போது அங்கே வந்து கதாதரன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பாடின்னு இருந்தார். அவர் பாகவத பிரவச்சனமும் பண்ணுவார். அவருடைய பாட்டை நாங்கள் கேட்டோம். அந்த பாட்டு நாங்கள் கேட்டோம். ரொம்ப அற்புதமான பாட்டு அது. நாங்கள் என்னைக்கு இந்த பாட்டை கேட்டோமோ நாங்கள் பாடுற எல்லா பாட்டையும் விட்டுட்டோம். இப்ப நாங்க எப்பவுமே இந்த ஒரு பாட்டை தான் பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு பாட்டை தான் நாங்க இப்ப பாடிட்டு இருக்கோம். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே அவளை கூப்பிட்டார், கேட்டார், நீங்கெல்லாம் எந்த ஊர்ல இருந்து வரையல்பா? நாங்க எல்லா ஊரும் பிரமணம் பண்ணிட்டு இப்படி வந்துட்டு இருக்கோம். நான் இந்த பாட்டு யார் பாடினது? இது வந்து நாங்க ஆந்திர பிரதேசத்துல அனுமான்பூர்னு ஒரு ஊருக்கு போனோம். அங்க வந்து ஒருத்தர் பாடினார், இத கதாதர்ன்றவர். அதை கேட்டதுல இருந்து எங்க மனசு எல்லாம் வந்து நாங்க அந்த எப்பவும் பாடுற பாட்டெல்லாம் விட்டுட்டோம். இப்ப இந்த பாட்டை தான் நாங்க பாட ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இதுதான் பாடின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அப்படியா? அப்படின்னா எனக்கு அவரை பார்க்கணுமே. உங்கள யாராவது ஆந்திர பிரதேசத்துக்கு திரும்பி போறவா இருக்கேளா? ஆமா, இந்த பிருந்தாவன யாத்திரையை முடிச்சுட்டு நாங்க அவ ஊருக்கு போயிடுவோம். இந்த குரூப்லயே வந்திருக்கிறதுல 2 பேர் வந்து ஆந்திர பிரதேசத்துல இருந்தா வந்திருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்க போகும்போது வாங்கோ, நான் வந்து ஒரு பத்திரம் எழுதி தரேன். அந்த பத்திரத்தை எடுத்துன்னு போய் நீங்க அவர்கிட்ட கொடுங்கோ. கொடுத்துட்டு நீங்க நீங்க போலாம் அப்படின்னு சொல்ற. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்றா, காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு, பெரிய சந்தா இருக்காரே அப்படின்னு இவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு, பிருந்தாவனம் பூரா யாத்திரையை முடிச்சுட்டு போகும்போது இந்த பத்திரத்தை இவர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறா. அத வந்து நடந்து 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 அவ ஆந்திர பிரதேஷ் போய் அந்த ஊருக்கு போன உடனே, அது கால வேளையில போய் சேர்றா. அந்த ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அங்க ஒரு கிணறு இருக்கு. அங்க வந்து ஒருத்தர் வந்துட்டு இருக்கார். அவர் வந்துட்டு அங்க வந்து பல்லு விளக்கின்னு இருக்கார், தந்ததாவனம் பண்ணிட்டு இருக்கார், பல் தேய்ச்சிட்டு இருக்கார். இவா வந்து இந்த ஊர்ல கதாதர் பட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் எங்க இருக்கார்? உடனே அவர் சொல்றார், சரி உங்களுக்கு என்ன வேணும் அவர்கிட்ட அப்படின்னு. இல்ல, நாங்க பிருந்தாவனத்திலேருந்து வரோம். ஜீவகோஸ்வாமின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கௌடிய மகான், அவர் வந்து ஒரு பத்திரம் கொடுத்திருக்கார். அதுக்காக நாங்க அவர்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்திருக்கோம். பிருந்தாவனம் அப்படின்ற பேரை கேட்டாலும் என்னவோ, இவர் வந்து பிருந்தாவனத்துல பத்தியும் ராதாகிருஷ்ண யுகலத்தை பத்தி நிறைய பிரேம பாட்டுகள் நிறைய எழுதியிருக்காரு. பிரேம ரூபமா இருக்கும் உங்களுடைய ஹிந்தி பதங்கள் எல்லாமே. ஜீவதி நாகர் சார்ன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம், கதாதர் பட்டனுடைய பாட்டு எல்லாமே பிருந்தாவனத்துல ரொம்ப ஃபேமஸ் கூட. உடனே அவர் வந்து இந்த மாதிரி ரொம்ப மோகித்து போயிட்டார் அவருடைய பாட்டு ஒண்ணு கேட்டு. அதனால நாங்க வந்து அவர் ஒரு கடிதாஸ் கொடுத்துருக்காரு, அதை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றார், அப்படியா? பிருந்தாவனம் அப்படின்ற வார்த்தையை கேட்ட உடனே அவர் மூர்ச்சரிஞ்சு விழுந்துட்டாரு இல்லையா. உடனே அந்த ஊர் ஜனங்கள்லாம் வந்த உடனே, என்ன நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் சமாச்சாரம். இவர்தான் கதாதர் பட்டு, இவர்தான் கதாதர் பட்டு, இவர்தான் பாகவதம் சொல்லுவார், இவர்தான் கதாதர் பட்டு. அப்படியா? எங்களுக்கு அடையாளமே தெரியல
நாங்க ஒரு தடவை தான் பார்த்திருக்கோம். எங்களுக்கு அடையாளம் புரியல. அப்படியா இவர் தான் கதா என்ன இவர் நாங்க பிருந்தாவனத்துல இருந்து வந்திருக்கோன்ற வார்த்தை தான் சொன்னோம். உடனே இவர் மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துட்டு, ஆமா இவர் ரொம்ப பெரிய பிரேம பக்தராச்சே. அதனாலதான் இவர் அப்படியே மூர்ச்சை விழுந்துட்டார். ஆனா நீங்க திரும்பி பிருந்தாவனத்தை பத்தி ஏதாவது நாமா சொல்லுங்க, இல்ல பாடுங்க, அவர் எழுந்துருவார் அப்படின்னு நான் உடனே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அவர் எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இவருக்கு மூச்சு தெளியறது. அப்ப இவெல்லாம் பாடுறா, பிருந்தாவனம் 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 அப்படின்னு பாடுறா. இந்த பாட்டுக்கு ரொம்ப அருமையான பாட்டு. அந்த பாட்டை கேட்ட உடனே அவளுக்கெல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறா இவர் எழுந்துடணுமேன்னு. கடைசியில இந்த பாட்டு பாடி முடிக்கும் போது அவர் எழுந்துட்டார். எழுந்தவுடனே அப்ப திரும்பியும் அழறார். பிருந்தாவனம் பிருந்தாவனம் சொன்னேளே, எங்க என்ன? சரி, நான் தான் கதாதர் பட் அந்த கடிதாசு எங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே அதை வாங்குறார். அதுல ஜீவ கோஸ்வாமியோடைய இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் தான் அவர் எழுதி இருந்தார். அந்த கதாதர் பட்டுக்கு கடிதம் கொடுத்தாரு. அதுல இந்த ஸ்லோகம் தான். அநாராத் ராதா பதாம்போஜரேணு மனாஸ்ரீத் விருந்தா தபீதத் பதாந்தம் அசம்பாஷ்ய தத்மாவ் கம்பீர சித்தா குதக்க ஷியாம சிந்து ரசஸ்யாவதாக. குதக ஷியாம சிந்தோ ரசஸ்யாவதாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவ கோஸ்வாமி இந்த கடிதாசில இதுதான் எழுதியிருந்தார். இத படிச்ச உடனே அப்படியே அவருடைய கண்ணுல இருந்து அப்படியே தார 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 தாரைய தண்ணி கொட்டிட்டு அவரால் இதுக்கு மேல நிக்கவே முடியல. அங்க உடனே அவர் சொல்றார், சரி நான் இப்பவே கிளம்புறேன். அதுல ரொம்ப அருமையான இது. நான் எப்படி நான் இந்த ராதாவுடைய ரேணு இல்லாம அந்த பதாம்போஜ ரேணு, அவளுடைய பாத ரேணு, அதுதான் நம்மளுக்கு பிருந்தாவனத்துல நம்மளுக்கு ராதையினுடைய ரேணு தானே இருக்கும். அந்த ரேணுவை தரிக்காம எப்படி ஒருத்தனுக்கு கிருஷ்ண பக்தி வரும்? அதுவும் இல்லாம இந்த ஷியாமசுந்தரருடைய ரேணி, அதாவது இந்த அவனுடைய பிருந்தாவனத்துல மெதிச்சாதானே அவனுக்கு அந்த ஒரு பக்தியே வரும். அப்படி இருக்கும்போது பிருந்தாவனத்துக்கும் வராம இந்த சத்சங்கமும் அனுபவிக்காம சந்துக்களோடையும் சேராம இவ்வளவு அழகா ஒரு பாட்டு ஒருத்தர் எழுதியிருக்கார். என்ன பாட்டு எழுதியிருந்தார்? அதுதான் அந்த பாடினா இல்லையா, சகிவோ ஷியாம ரங்கு ரங்கி. அதுல 2வது சரணத்துல அவ சொல்றா, உங்களுக்கு சகிகளே உங்களுக்கு தெரியுமா, என்னுடைய கண்ணுலதான் அவன் வசிக்கிறான். ஆனா எப்படியோ தெரியல, கண்ணுல இருந்து அவன் எப்படி மனசுக்குள்ள போனான், என் மனசுக்குள்ள போய் ராஜ்யமும் பண்றான். எப்படி அது, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறா. அப்புறம் அடுத்தது கேக்குறா, ரஜத்துல மாடு மேய்க்கிறானே இந்த கனையா கனையான்னு, அவனும் இப்ப என் கண்ணு மேல வசிச்சு என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள போனானே மாயாவி, அந்த அவனும் அந்த ஷியாம் சுந்தரும் ஒண்ணுதானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அஷ்ட சகிகள்கிட்டையும் கேக்குறா. விஷாகா, லலிதா, துங்கபத்ரா, துங்க வித்யா, எல்லா சகிகள்கிட்டையும் கேக்குறா. யாருமே பதில் சொல்ல. அப்ப எந்த சகி கிட்ட இந்த அவளுடைய மனம் பாடின பாட்டு தான் இது. இது ராதையனுடைய வாக்குல இருந்து வந்த பாட்டு தான். இது யாருக்கிட்ட சொல்லிருப்பா சொல்லுங்க? ஜென்மாந்தரத்துல இவர் ஒரு சக்கியா தானே இருந்தார் கதாதரர், இவர்கிட்டதான் சொன்னா. அதனாலதான் இவரால் அதை பாட முடியறது. அந்த பதங்களை இவரால பாட முடியறதுக்கு காரணம் அவர் தானே கேட்டார். அதனால அவர் இப்ப பாடுறாரு அந்த பாட்டை. அந்த பாட்டை தான் திரும்பி அவரை பிருந்தாவனத்துக்கு கூட்டின்னு வருது. இப்ப அவர் தண்டதாவனம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, யார்கிட்டயும் கேட்கல, யார்கிட்டயும் வீட்டுல போய் சொல்லிக்கல, ஒண்ணுமே பண்ணல. அப்படியே ஒரு நமஸ்காரம் பண்ணார் அந்த சாதுக்களுக்கு. பத்திரத்தை வாங்கி கையில வச்சிருந்தார். அந்த பத்திரத்தை கீழே வச்சு அதுக்கு நமஸ்காரம் பிரதர்ஷனம் போட்டார், நமஸ்காரம் பண்ணார், கண்ணுல ஒத்திந்தார். அப்போ இந்த பத்திரத்துக்கு அவர் இவ்வளவு தூரம் நமஸ்காரம் பண்ணி பிரதர்ஷனம் போடும் போது என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, உத்தவர் கிருஷ்ணனுடைய பத்திரத்தை வாங்கிட்டு வர்றாரு இல்லையா, கிருஷ்ணா நீ எந்த வேலையும் பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் இப்படிதானே உட்காந்து அழுதுண்டே இருக்கியே, யார நினைச்சு நீ இப்படி அழுதுன்னு இருக்க அப்படின்னவுடனே
யசோதாமாவையும் என்னுடைய சக்கிகளை நினைச்சுதான் நான் கண்ணீர் விடுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எப்படி இருக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ குடு, நீ எழுதி குடு, பத்திரம் எழுதி குடு, நான் எடுத்துன்னு போய் நான் அவட்ட சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் எழுதி கொடுக்கறத எடுத்துன்னு வந்தார் இல்லையா. அப்ப வந்து யசோதாமாவை தானே முதல்ல வந்து பாக்குறான். யசோதாமா கண்ணீரா விடுறா, அழறா, தன் குழந்தையே வந்தா மாதிரி கொஞ்சரா, அவனுக்கு எல்லா ஆகாரமும் கிருஷ்ணனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் உத்தவனுக்கு பண்ணி போடுறா. எல்லாம் ஆனவனே உத்தவன் வந்து சரி நான் போய் கோபிகைகளை நான் போய் ஊரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கையில எடுத்துட்டு வரா. இந்த கோபிகைகளை சந்திக்கிறான். அப்பதான் அந்த அந்த கடிதத்தை கொடுத்த உடனே அவ என்ன பண்ணாலாம், அந்த கடிதத்தை அப்படியே சுக்குநூறா கிழிச்சுட்டா. கிழிச்சு எல்லார் கையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டா, பிரசாதம் மாதிரி. கொடுத்த உடனே எல்லாம் ஒருத்தி கண்ணில் ஒத்திக்கிறா, ஒருத்தி ஹிருதயத்துல வச்சு ஆலிங்கனம் பண்ணிக்கிறா, ஒருத்தி வந்து முத்தம் கொடுக்கறா, ஒருத்தி தலைமையில வச்சுக்கிறா, ஒருத்தி பிரதட்சணம் பண்றா அதை வச்சு. அப்பதான் இந்த கதாதர் பட் அந்த கடிதத்தை வச்சு பிரதர்ஷனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பிருந்தாவனம் இருக்கிற திசையை நோக்கி நமஸ்காரம் பண்றாரே. அப்ப இதுதான் ஞாபகம் வந்தது. அப்படி அப்படி அந்த கோபிகைகள் அப்படி அவளுடைய பிரேமைக்கு ஈடு இனிமே வேற யாராவது உண்டா? இனிமே அந்த பிரேமைக்கு ஈடு யாராவது உண்டா? வந்தேன் அந்த விரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபிக்ஷசக வியாசாம் அரிகதோத்கீதம் குணாதி புவனத்திரயம் அப்படின்னு இருக்கு இல்லையா பாகவதத்துல. அவளுடைய ரேணுவை எடுத்து நம்ம தலையில தெரிச்சுக்க வேண்டியதுதானே. அப்படிதானே உத்தவன் பண்ணா. அதனால அந்த அந்த ஞாபகம் அந்த கதாதர் பட்டோட அந்த ஜீவ கோஸ்வாமியோடைய கடிதத்தை வச்சு அவர் பிரதர்ஷனம் பண்றார், கண்ணுல ஒத்திக்கிறார், எல்லாத்தையும் அப்படியே போட்டார். உடனே அவெல்லாம் சொல்றா, எங்க கிளம்புறேன்னா பிருந்தாவனத்துக்கு போயின்னு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு வீடு வாசல் இல்லையா, வீட்டுல இருக்கவாட்ட சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவர் எதையுமே காதுல போட்டுக்கிறேன். சரி அடுத்த வேலை கட்டிக்கிறதுக்கு 2 துணியாவது எடுத்துக்கோங்கன்னு. எதுவுமே தேவையில்லை. பிருந்தாவனம் வந்து அங்க நம்ம போயாச்சுன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். ராதா அம்மா இருக்கா, அவ எல்லாத்தையும் பார்த்துப்பான். தாயார் வந்து அப்படி விட்டுருவாளா, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எந்த பதிலுமே சொல்ல விடு 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 விடுன்னு பிருந்தாவனம் இருக்கிற திசையை நோக்கி நகர்ந்தார். வாயு வேகத்துல இவர் வந்து பிருந்தாவனம் வந்து சேர்ந்துட்டாராம். இவர் கிளம்பின நேரத்துக்கும் இவர் வாயு வேகத்துல அப்படி இந்த மனம் வந்து பிருந்தாவனம் பிருந்தாவனம் கதறதே, அன்னம் இல்ல ஆகாரம் இல்ல ஒண்ணும் இல்ல வந்துட்டார். வந்து அங்க வந்து ஜீவ கோஸ்வாமி எங்க இருக்காருன்னு விசாரிக்கிறார். விசாரிச்சு நேரா பிருந்தாவனத்துல ஜீவ கோஸ்வாமியோட பாதத்துல வந்து நின்று நமஸ்காரம் பண்றார், பிரதர்ஷனம் பண்றார், விஜ்ஞாபனம் பண்ணிக்கிறார். யார்ப்பா நீ? நான் தான் நீங்க ஹனுமான்பூர்ல இருந்து வந்திருக்கேன், என் பேர் கதாதரன், உங்களுடைய சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிறார். சொன்ன உடனே என்னப்பா என்ன ஆச்சு, எப்படி வந்த நீ? நான் நடந்தேதான் வந்தேன் அப்படின்ன உடனே சரிப்பா நீ போய் இப்ப முதல்ல யமுனையில போய் குளிச்சுட்டு வா, குளிச்சுட்டு வந்து முதல்ல ஆகாரம் எடுத்துக்கோ, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்ன உடனே அவர் போய் குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ஆகாரம் எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு திரும்பி வந்து இவரை பார்த்த உடனே அவர் வந்து முதல்ல எனக்கு அந்த பாட்டை பாடு, என்னால அத வந்து ஒரு நாளைக்கு 100 தடவை அந்த பாட்டை நினைச்சுக்கிறேன், அதனால நீ அதை பாடு, இது யாரு உனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சிரிக்கிறார். சிரிச்சுட்டு அப்ப வந்து எப்பவுமே அவருக்கு தேகாபிமானம் இல்லைன்னா அவருடைய அகங்காரம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் இந்த பாட்டை எழுதினேன் அதெல்லாம் ஒன்னும் சொல்லவ. திரும்பி சக்கி ஹோ ஷியாமு ரங்கு ரங்கி அப்படின்னு பாட ஆரம்பிச்சுறார். ஜீவகோஸ்வாமி பக்கத்துல ரகுநாத் பட்டும் அவரும் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆனா ஜீவகோஸ்வாமி தன்னையே மறந்துடுறார். இவர் பாடுற விதம் எல்லாமே அவரை வந்து ஒரு மயக்கிறது. உடனே அவர் சொல்றார், நீங்க இனிமே எங்கேயுமே போக கூடாது, இங்கேயேதான் எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே கதாதர் பட் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே இப்போ சொல்றார், நீங்க வந்து இந்த ரகுநாத் நீங்க பாகவதம் ஆமா பாகவதம் படிச்சிருக்கேன், அத்தியனம் பண்ணிருக்கேன், ஆமா பண்ணிருக்கேன். சரி இப்ப என்ன பண்ணுங்க, ரகுநாத் கோஸ்வாமி கிட்ட நீங்க வந்து பாகவத் இது பண்ணிக்கோங்க, அவர்கிட்ட எல்லாம் கத்துக்கோங்க. அப்புறம் ஜீவ கோஸ்வாமி இவருடைய கிரந்தங்கள்லாம் இருக்கு, இந்த கிரந்தங்கள்லாம் நீங்க படிக்கணும் அப்படின்னோடனே எல்லா கிரந்தங்கள்லாம் படிக்கிறார். அப்புறம் அவர்கிட்ட பாகவதம் கத்துக்கிறார், எல்லாம் பண்ணிக்கிறார். பண்ணி அவரை தன்னை வந்து முழுசா தன்னை வந்து தயார் பண்ணிக்கிறார். பண்ண உடனே அப்ப அவர் சொல்றார், நீங்க இனிமே பாகவத பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிடணும், நீங்க வந்து பாகவத பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே
இவருக்கு வந்து ஐயோ ரகுநாத் இவர் இருக்காரே, ரகுநாத் பட்ஜி இருக்காரே, இவருக்கு மேல நம்ம வந்து என்ன ஒரு பெரிய இதுவா நம்ம வந்து எப்படி இங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி யோசிக்கிறார். உடனே அவர் சொல்றாரு, இல்ல இது என்னுடைய ஆக்ஞை இல்ல, இது வந்து பகவானுடைய ஆக்ஞை. அதனால நீங்க வந்து நீங்க நீங்க இனிமே இவர்கிட்ட இருந்துட்டு நீங்க இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. நித்தியம் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்ன உடனே ஜீவ கோஸ்வாமியே பாகவதத்துக்கு 6 டைப் ஆஃப் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனா அவருக்கே கதாதரர் பாகவதம் சொல்ல ஆரம்பிச்சதை கேட்க ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்ப ஆசைப்படுவார். இன்னைக்கு எத்தனை மணிக்கு பாகவதம் ஆரம்பம் அப்படின்னு கேட்டுன்னு வந்து உட்கார்ந்துருவார். பிருந்தாவனம்னாலே அது பக்த ரத்தனங்களால நிறைக்கப்பட்ட சாகரம் தானே. இவர் வந்து சரி நம்ம இனிமே பாகவதம் சொல்லணும்னு சொல்லிட்டு இவருடைய மதுரமான கண்டம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இவருடைய பாகவத ரசமான பாகவதம் இந்த விஷய சிரவணத்தை கேட்டுண்டு ஜனங்கள் பொழுத இனிமையா கழிச்சிடுவா. நிறைய பக்தர்கள் இப்போ வர ஆரம்பிச்சுட்டா. இவருடைய பாகவதம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுத்து. எல்லா ஊர்கள்ல இருந்தும் பக்தர்கள் வர ஆரம்பிச்சுட்டா. பிருந்தாவன வாசம் பண்றதோட யமுனையில குளிக்கிறதோட இல்லாம சாரி சாரியா எல்லாரும் இவருடைய பாகவதத்தை கேட்கறதுக்கு வந்து உட்கார்ந்துருவா. நிறைய பக்தர்கள் ஆனா வீடு வாசல் எல்லாத்துலயும் விரக்தி ஏற்பட்டு அவளுடைய சொத்தை எல்லாத்தையும் கூட வித்துட்டு இங்க பிருந்தாவனத்துக்குனே வந்துட்டு இந்த பாகவதம் கேட்கணும்னே அப்படியே அங்கேயே இருக்க ஆரம்பிச்சிட்டா. நான் கதாதரோ எதையுமே பொருட்படுத்த மாட்டார், நிந்தையும் பொருட்படுத்த மாட்டார், அவரை புகழ்ந்தாலும் அவர் பொருட்படுத்த மாட்டார், எல்லாத்தையும் சமமா கருதுவார். இந்த பிருந்தாவனத்திலேயே வாசம் பண்ணிட்டு மதுரமா பாடுவார். சாயங்காலம் ஆனா பாகவத பிரவச்சனம் பண்ணுவார். தர்மம் தானே, இந்த பாகவத தர்மம் தானே நம்ம எல்லாருக்கும் கொடுக்க முடியும், வேற என்னால என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிப்பார். கலியில வந்து பரமாகதி என்னது பாகவத தர்மம் தானே. அதனால எல்லாருக்கும் பாகவத தர்மம்னா என்னன்னு தெரியும், ஆனா எல்லாராலையும் அதை செய்ய முடியாது. ஆனா இவர் வந்து யார் கொண்டாடினாலும் சரி, காரி துப்பினாலும் சரி, அதை பத்தி கவலைப்பட மாட்டார். இருக்கிறது என்னவோ இப்ப பிருந்தாவனம், பாடுறது என்னவோ கிருஷ்ண பாட்டுக்கள், வழிபடுறது என்னவோ ராதா கிருஷ்ண யுகுலம், பிரவச்சனம் என்னவோ பாகவதம், இப்படி இவர் வந்து ரொம்ப தன்னுடைய பொழுத வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி தானும் சந்தோஷப்பட்டு அப்படி இனிமே உயிரே போனாலும் இந்த பிருந்தாவனத்தை விட்டு போறது இல்லைன்னு அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை எல்லாத்தையும் வரவழைச்சிட்டார். குடும்பத்தோட தான் இங்க குடுத்தனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த பிருந்தாவனத்துக்கே பரிபூர்ண தமன் யாரு? இந்த கிருஷ்ணச்சந்திரன் தானே. இந்த வைகுண்டத்திலிருந்து ஸ்வயம் இறங்கிய பகவான் அந்த பூர்ண பிரம்மம் சக அந்த கிருஷ்ணன் தானே. இந்த பிருந்தாவனமே கதின்னு இருக்கிற மகாத்மாக்களுக்கு யாரு கதி? பிருந்தாவன சமுத்திரம் இந்த கிருஷ்ண சந்திரனை பார்த்து தானே பொங்கும். இப்படி ஒரு பாட்டு பாடி இருக்கார். அப்படி அவருடைய பாட்டுக்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும். கானம் வந்து அவ்வளவு ரசமா இருக்கும். இப்படி இவர் வந்து இங்க வந்து இருந்துட்டு இப்படி தன்னுடைய நாட்களை இப்படியே அவர் கடத்திண்டே இருக்கார். இந்த ரகுநாத் கோஸ்வாமிக்கு வந்து இப்ப வயசாயிடுத்து, இப்ப ரொம்ப வயசாயிடுத்து. அவர் வந்து இப்ப சொல்லிட்டாரு, இனிமே நான் தன்னால் பாவதம் சொல்லி இத்தனை பேரும் கேட்டிருக்காப்பா, இப்ப நீ வந்து சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து இப்படி ஜனங்களுக்கு வந்து புயிரா, இது வந்து எனக்கு ரொம்ப பரம சந்தோஷத்தை கொடுக்கறது. உன்னுடைய ஒரு வாணியும் அப்படி ஒரு அமிர்தமா இருக்கு கேட்கறதுக்கே. எல்லா பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் கூட இங்க வந்து உட்கார்ந்துட்டு இத கேட்கிறா. நான் தான் ரொம்ப தன்யமானேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாத் கோஸ்வாமி வந்து சைத்தன்ய மகாபிரபு கிட்ட இருந்து ரகுநாத் கோஸ்வாமி வந்து தபனமிஸ்வரருடைய புள்ளவர், காசி தபனமிஸ்வரருடைய புள்ளவர். ஒரு தடவை சைத்தன்ய மகாபிரபு வந்து காசிக்கு போயிருந்த போது தபனமிஸ்வரர் வீட்டுலதான் தங்குறார். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய பையன் இந்த ரகுநாத் கோஸ்வாமிய பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். அப்ப சொல்றாரு, இந்த பையனை வந்து சாஸ்திரம் வேதங்கள் எல்லாத்தையும் படிக்க வைக்கி, இவனுக்கு கல்யாணம் மட்டும் பண்ண வேண்டாம், இவன் நான் என்னுடைய அவதார காரியத்துக்கு இவன் பின்னாடி ரொம்ப உபயோகப்படுவான். ஆனா இப்ப இல்ல, அது கொஞ்ச நாள் ஆகும். இவனுக்கு வந்து பாகவத அத்தியனமும் பண்ணி வச்சு அவனுக்கு பாகவதமும் படிக்கணும். அவன் நான் வந்து அவனுக்கு சிக்ஷை பண்ணி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு
கிளம்புறார். அப்போ வந்து ரகுநாத் கோஸ்வாமி வந்து ரொம்ப கண்ணில் தண்ணி விடுறார். இல்லப்பா கவலைப்படாதே, ஒரு காலம் வரும், அப்ப நான் உன்னை சேர்த்துப்பேன். இப்போ அப்பா அம்மா காலம் இருக்கிற வரைக்கும் அவளுக்கு சுசுரூஷை பண்ணிட்டு இருக்கிறது தான் நியாயம், நான் இங்கேயும் இரு அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி கொஞ்ச நாட்கள் ஆன உடனே நடுவுல இவருக்கு திரும்பியும் பார்க்கணும்னு ரகுநாத் கோஸ்வாமிக்கு ரொம்ப ஆசை வருது. அவர் கிளம்பி அங்கேருந்து ஜெகநாத் புரிக்கு வந்து சந்திக்கிறார். ஜெகநாத் புரிக்கு வந்து சந்திச்ச உடனே அவர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறார். சைத்தன்ய மகாபிரபு 8 மாச காலம் கூடயே வச்சுக்கிறார். அப்புறம் வந்து அவர் கிளம்பும் போது அவருக்கு வந்து ஜெகநாதனுடைய பிரசாதமா கிடைச்ச துளசி மாலை, இந்த துளசி மாலை வந்து அவ்வளோ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. அது வந்து 14 முழமா அந்த துளசி மாலை. இந்த துளசி மணி மாலைய ஜெகநாத பிரசாதம், இந்த நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கழுத்துல போட்டு விடுறார். பிரசாதமா அதை கொடுத்து அனுப்புறார். அப்புறம் அவர் வச்சுன்னு பாகவதம் படிக்கிற அந்த பலகையும் கொடுக்குறார். எல்லாத்தையும் வாங்கிட்டு, இல்ல நான் இப்ப போய் தான் ஆகணுமா, இல்லப்பா நான் திரும்பி ஊருக்கு போய் இன்னும் கொஞ்ச நாள் நீ இருந்துட்டு அதுக்கப்புறமா திரும்பி வா, அப்பா அம்மா காலகதி அடைஞ்சாவிட்டு, அப்பா காலகதி அடைஞ்சாவிட்டு நீ கிளம்பி வா. எல்லாம் ஆகி இவர் திரும்பி வரார். வந்து பார்த்த உடனே, சரி நீ வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து பிருந்தாவனம், அங்க வந்து ஜீவ கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி 2 பேருமே இருக்கா, நீ நேரா கிளம்பி பிருந்தாவனத்துக்கு போயிடு, நான் அனுப்பிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இவர் கிளம்பி நேரா பிருந்தாவனத்துக்கு அழுதுண்டே, குருவை பிரியணும்னா அது ஒரு பெரிய கஷ்டம் இல்லையா, அழுதுண்டே நடந்து 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 பிருந்தாவனத்துக்கு வந்து ஜீவ கோஸ்வாமியை வந்து நமஸ்காரம் பண்றார். ஜீவ கோஸ்வாமியை வந்து இவர் நமஸ்காரம் பண்ண உடனே ஜீவ கோஸ்வாமி பார்த்துட்டு புரிஞ்சுன்றார். பிரபுதான் அனுப்பிச்சிருக்காரு, நீலாச்சலத்துல இருந்து வந்திருக்காரு இவர் அப்படின்றது எல்லாத்தையும் இவர் புரிஞ்சுன்றார். புரிஞ்சுட்ட உடனே இவர் சொல்றார், என்ன சொல்லி அனுப்பிச்சார் அப்படின்னு கேட்கிறார். நீ வந்து பண்ண வேண்டிய காரியம் வந்து, அவள்லாம் எல்லாம் கிரந்தங்கள்லாம் எழுதி அவ வந்து பிருந்தாவனத்தை வந்து சீர் பண்ணி அந்த ஸ்தலங்கள்லாம் என்னென்ன லீலா ஸ்தலங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் புதுப்பிச்சு அந்த வேலையெல்லாம் அவ பார்த்துட்டு இருக்கா. உனக்கு வந்து ஒரே வேலை வந்து ஸ்ரீமத் பாகவதம் நீ எல்லாருக்கும் பிரவச்சனம் பண்ணணும். அங்க ஸ்ரீமத் பாகவதம் பிரவச்சனம் பண்றவாளே இல்ல பிருந்தாவனத்துல, அதனால நீ அதை போய் ஆரம்பிக்கணும். நீ வந்து பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னுடைய உயிர் வந்து பாகவதம் தான், அதனால நீ வந்து பாகவத பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அமிச்சார் அப்படின்ற உடனே ஜீவ கோஸ்வாமி வந்து, சரி இந்த பக்கத்துல இருக்கிற இந்த கோவிந்த் மந்திர் அங்கதான் வந்து நீ வந்து பிரவச்சனம் பண்ணணும் அப்படின்னு உடனே டெய்லி அங்க போயிடுவா. போயிட்டு சாயங்காலம் ஆனா பாகவத பிரவச்சனம் எல்லாம் பெரிய பெரிய ஹரிதாஸ் அந்த மாதிரி பெரிய பெரியவாள்லாம் வந்து உட்கார்ந்துருவா. வந்து எல்லாரும் ஸ்ரீமத் பாகவதம், ஜீவ கோஸ்வாமியே இவ்வளவு ஷட்சந்தர்ப்பம்னு நிறைய எழுதியிருக்கார். அவருடைய கிரந்தங்கள்லாம் அவ்வளவு பிரசித்தமான கிரந்தங்கள் இருந்தாலுமே அவருமே தினமுமே வந்து உட்கார்ந்துருவார். உட்கார்ந்துட்டு இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்பார், கண்ணால தண்ணி விடுவார். இவருடைய வாணி, இவர் சொல்ற விதம், இது எல்லாமே ரொம்ப அதி அற்புதமா இருக்கும். இவருக்கு மனசுல வந்து எந்த இதுவும் கிடையாது, மனசுல பட்டதா அப்படியே சொல்லிடுவார். இந்த கதாதர் பட்டு வந்து நமஸ்காரம் பண்ணும்போது இந்த கூட ஜீவ கோஸ்வாமியோட இருந்தது இந்த ரகுநாத் கோஸ்வாமி தான். அப்ப வந்து ஜீவ கோஸ்வாமி சொல்றார், ரகுநாத் கோஸ்வாமி நீங்க தான் வந்து இவருக்கு வந்து சிக்ஷா பண்ணி வைக்கணும், இவருக்கு நீங்க தான் தீக்ஷா குருவா இருக்கணும் அப்படின்னு சொல்ற. சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறது. சரி இவரை பார்த்தாலுமே அப்படிதான் இருக்கு, அதனால வேண்டி சரி நானே பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், நன்னா பாடுவியாப்பா அப்படின்னு கேக்குறார். ஆமா நன்னா பாடுவேன். ஏன்னா இவரே வந்து ரகுநாத் இந்த கோஸ்வாமியே ரொம்ப நன்னா கான கீர்த்தனம்லாம் ரொம்ப நன்னா பாடுவார். இப்ப வந்து கதாதரர் சிஷ்யரான உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா எடுத்து, இவருடைய வாணியும் அலாதியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதாதர பட்டர் வந்து இப்போ வந்து இவர்கிட்ட எல்லாம் கத்துக்கிறார், எல்லாம் பண்றார். அப்புறம் இவர் சொல்லிடுறாரு, எனக்கு ரொம்ப வயசா எடுத்துப்பா, இனிமே என்னால முடியாது, அதனால இனிமே நாளையில இருந்து நீயே பாகவத பிரவச்சனம் பண்ண ஆரம்பிச்சிரு அப்படின்ற. அப்ப வந்து ரகுநாத் கோஸ்வாமி எந்த இதுல உட்கார்ந்துட்டாரோ, என்னுடைய கத்தியிலேயே நீ உட்கார்ந்துக்கோ, என்னுடைய வியாச கத்தியில நீ உட்கார்ந்துட்டு
பிரவச்சனம் பண்ணு அப்படின்றார். அப்போ இவர் ரொம்ப பயப்படுறாரு. சொல்றார், இல்ல குருநாதருடைய ஆசனத்துல யாராவது போய் உட்கார்வாள, என்னால முடியாது, எனக்கு வேண்டாம், நான் பரவாயில்ல இங்க கீழே உட்கார்ந்துன்னு கதை சொல்றேன். அப்ப சொல்றார், நீ குருநாதருடைய மடியில உட்கார ஆசைப்படுவியா? ஆமா ஆசைப்படுவேன். அது குருநாதருடைய மடின்னு நினைச்சுட்டு அதுல உட்கார்ந்துன்னு கதை சொல்லு, நீ அங்கதான் உட்கார்ந்துன்னு கதை சொல்லணும். இன்னைக்கும் மதனமோகனுடைய கோயில்ல போனெல்லாம் இவர் அந்த வியாச கத்தி அதை நம்ம பார்க்கலாம். அவருடைய பாதுகை, அவருடைய வியாச கத்தி, அவர் போட்டிருந்த துளசி மாலை, அந்த மாலையே இவருக்கு போட்டுறார். அந்த துளசி மாலை சைத்தன்ய மகாபிரபு கொடுத்த துளசி மாலையுமே இவருக்கு தான் போடுறார். அந்த பிரபுவனுடைய பிரசாதமா இவருக்கு இது ரெண்டும் கிடைக்கிறது. அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவருக்கு நாளுக்கு நாள் எல்லா ஊர்ல இருந்தும் எல்லா ஜனங்களும் கூடிடுறார். எங்க போற கதாதர் பண்டிட்ஜி வந்து ரொம்ப அற்புதமா பாகவதம் சொல்றார். அதை கேட்கறதுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஊருக்கு சாரி சாரியா ஜனங்கள் வந்துடுவா. இவர் அப்படியே திடீர்னு சொல்லிட்டே இருப்பார், பாடிண்டே இருப்பார், அப்படியே மக்னமாயிடுவார். திரும்பியும் அழுதுண்டே திரும்பி பின்னாடி வந்து திரும்பியும் அவரே எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பிரவச்சனத்தை முடிப்பார். அப்படியே பிரவச்சனத்தோட அப்படியே தான் ஐக்கியமாயிடுவார். அப்படியே கேட்கிறவாளையும் அப்படி பண்ணிடுவார். தாரதாரையா எல்லாருடைய கண்ணிலையும் தண்ணி வரும். பெரிய ஆகர்ஷண சக்தி அவருக்கு உண்டு. இப்படி இவர் இந்த இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இப்படி இவர் இருந்துட்டே இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு என்ன ஆறுது, இவர் இருக்கிற ஊருக்கு, அதாவது பிருந்தாவனத்துல இருக்கார், பிருந்தாவனத்துக்கும் மதுராக்கும் நடுவுல ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருடைய பேர் வந்து தோர்ஹரா. மதுராக்கும் பிருந்தாவனத்துக்கும் மத்தியில இருக்கு. இந்த தோர்ஹரான்ற ஊர்ல வந்து ஒரு ராஜ்புத் குடும்பம் வசிச்சுன்னு இருக்கு. அதுல கல்யாண் சிங்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து தினம் இல்ல, எப்பெல்லாம் அவருக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் யமுனையில குளிக்கிறதுக்கு வருவார். ஜனங்கள்லாம் அப்படியே சாரியா போறதை பார்த்து எங்க போறா அப்படின்னு கேக்குறா. இங்க கதாதர் பண்டிதருடைய பிரவச்சனம் நடக்கிறது. சரி, ஒரு நாள் வந்து உட்கார்ந்து கேட்கிறார். தன்னையே மெய் மறந்துடுறார். அப்படியே தாரதாரையா கண்ணுல இருந்து கண்ணீர் பெருகிறது. தன்னையே மறந்து போயிட்டார். இனிமே மறுநாளைக்கு, அன்னைக்கு ராத்திரி ஆத்துக்கு போயிடுறார். மறுநாளைக்கு அதே சமயம் வந்தோடனே அவரால் இருக்க முடியல. ரொம்ப கொஞ்சம் தூரம்தான் இந்த இடத்துல இருந்து. இருந்தாலும் அவர் வந்து அதை விடல. அங்கேருந்து கிளம்பி வந்து தினமும் இந்த மாதிரி கதை கேட்க வந்துடுவார். அப்புறம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஆத்துல சாண்ட் பண்ணுவார். அப்புறம் இந்த பாடுற பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிருவார். படிக்க வந்தாலும் வரலனாலும் பகவத புஸ்தகத்தை கையில வச்சுன்னு உட்காந்துப்பார். அவர் பொண்டாட்டிக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. என்னடா அது எப்ப பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து இந்த கதைக்கு போயிடுறார், வந்தாலும் அவர் சரியா குடும்பத்துல எல்லாரோடையும் இதுவா இருக்கிறது இல்ல, குழந்தை குட்டிகள்லாம் இருக்கு. இப்ப நாளைக்கு இவர் ஒரு சாமியாரா கிளம்பி போயிட்டாருன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப ஆத்திரம் வருது. நிறைய தர்க்கங்கள்லாம் பண்றா, சண்டையெல்லாம் போட்டு பாக்குறா. அவர் வந்து எதையும் காதுல வாங்கிக்கல. திலக்கம் வச்சுப்பார், கண்டியை எடுத்து மாலைய துளசி மாலையை கழுத்துல போட்டுப்பார், கோபிச்சந்திரன் எடுத்துப்பார், நேரா கிளம்பி கதைக்கு வந்துடுவார். இப்படியே போயிருந்தோடனே அவளுடைய பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப மனசு வருத்தமாயிருது. இவ்வளவு நாளா நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இவர் கேட்கவே மாட்டேன்றார். அந்த கதை சொல்றவர் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் இது சரியா வரும் அப்படின்னு அவளுக்கு துர்புத்தி ஆயிடுது. அந்த ஒரு வேலைக்காரி ஊத்தி இருக்கா, அவளை கூப்பிடுறா. கூப்பிட்டு அந்த தெருவழியா போவா, அடிக்கடி வருவோம். அவளை கூப்பிடுறாரு. அவளை கூப்பிட்டு, இந்த மாதிரி உனக்கு இந்த பிருந்தாவனம் தெரியுமா? பிருந்தாவனம் போவேன், அடிக்கடி போவேன். அங்க வந்து ஒருத்தர் கதை சொல்லுவார், கதாதரர்னு, அவரை தெரியுமா உனக்கு? ஐயோ, ரொம்ப பிரசித்தமானவர் அவர், எனக்கு குரு மாதிரி, நான் அவர் காலில் விழுந்து கும்பிடுவேன் அந்த பக்கம் போனேன்னா அப்படின்னு சொல்ல. அப்படியா, சரி, இந்த 20 ரூபாய் இதை பிடி. அந்த காலத்து 20 ரூபான்றது ₹1,00,000 சமானம். இந்த 20 ரூபாய் பார்த்தோம்னா அலறிடுறா. ஐயோ, என்னம்மா இது, என்கிட்ட போய் இவ்வளவு பெரிய பணம் கொடுக்குறேன். ஒண்ணும் இல்லை, நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும், முடியுமா? முடியும்னா நான் இந்த பணத்தை தொடு, இல்லைன்னா வச்சுட்டு போயிடு. என்ன பண்ணணும்? அந்த கதை சொல்றவர் இருக்காரு இல்லையா, நீ அந்த இடத்துக்கு நேரா போகணும். போய், நான் இந்த கதிக்கு வந்து ஆளாயிருக்கேன்னா இதுக்கு காரணம் இவர் தான். எனக்கு வந்து என் குடும்பத்துக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும், என்னை கை விட்டுட்டீங்க அப்படின்னு அவர் மேல ஒரு குற்றச்சாட்டை அங்க போய் நீ போடணும். அவர் மேல நீ கதறி அழணும். அதை பார்த்துட்டு அவர் வெட்கி போய் இந்த கதை சொல்றதையே விட்டுடணும்.
அப்படின்னு சொன்ன உடனே இவ நேரா கிளம்பி வரா. அவளுக்கு 20 ரூபா மேல மோகம். அந்த ரூபாய் எடுத்துட்டா. இவ அன்னைக்கு ராத்திரி வரா கதைக்கு வந்து. முதல்ல அவளுக்கு மனசாட்சி உறுத்துறது. பின்னாடி உட்கார்ந்துக்கிறா. அப்புறம் அந்த 20 ரூபாய பாக்குறா. ஐயோ, இந்த பணம் நம்மளுக்கு வேணுமே, நம்மளுக்கு இனிமே இந்த 4 பேர் வீட்டுல வேலை செய்யற வேலை இல்லாம நம்ம பாட்டுக்கு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேரா சபைக்கு மேல ஏறிடுறா. எல்லா ஜனங்களும் உட்கார்ந்துட்டு இருக்கா. பக்தர்கள் இருக்கா, பாகவதர்கள் இருக்கா, அதுக்கு மேல வித்வான்கள் இருக்கா. இவ நேரா போன உடனே, இந்த மாதிரி என்னை இந்த கோலத்துல வச்சுட்டு நீங்க கதை சொல்லிட்டு இருக்கல, இது நியாயமா? என்னை இப்படி நீங்க தவிக்க விட்டுட்டலே, என் குடும்பத்துக்கு இப்ப யார் பதில் சொல்றது? என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினது நீங்க தானே. இப்ப என்னை திரும்பி பார்க்காம இருக்கலே, நம்ம குடும்பத்துக்கு யாரு பதில் சொல்றது அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு சரி, இது கிருஷ்ணனுடைய மாயா அப்படின்னு நினைச்சுட்டு, அதுக்கு என்னம்மா நீ கவலைப்படாத, நான் செஞ்சது தப்புதான், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ கேட்டு வாங்கிக்கோ, நான் உனக்கு கொடுத்துடுறேன், உனக்கு என்ன ஜீவன ஆதாரம் உண்டோ அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. உடனே எல்லா ஜனங்களும் கத்துறா. ஐயோ, இவர் மேல இப்படி ஒரு பழிய போடுறியே, இவர் இவ்வளவு பெரிய மகான், இவர் அந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ண மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் கத்துறா. உடனே அவர் சொல்றாரு, இல்ல இல்ல விடுங்கோ, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு, பரவாயில்ல விடுங்கோ. இதுல ராதிகா வல்லப் தாஸ்ன்னு ஒருத்தர் வந்திருக்காரு அந்த கதைக்கு. அவர் என்ன பண்றாரு, மெல்லமா அந்த பொண்ணை இங்க கண்ணிலேயே கூப்பிடுறார். அவ வரா. வந்த உடனே சொல்றார், எந்த ஜென்மத்துல நீ என்ன பாவம் பண்ணியோ, இந்த ஜென்மத்துல இந்த மாதிரி வேலைக்காரியா பிச்சைக்காரியா அலைஞ்சுட்டு இருக்க அங்கங்க. இப்போ பண்ற பாவத்துக்கு ஜென்மமே கிடையாது. நரகத்துல எந்த நரகம் உனக்கு கிடைக்குமோ, எந்த நரக குண்டத்துல போய் நீ விழ போறியோ, என்ன அவஸ்தைப்பட போறியோ தெரியாது. அவர் எவ்வளவு பெரிய மகான், நீ எப்பேற்பட்ட துச்சமானவனி, நீ போய் இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றியே, இது நியாயமா? அவருடைய பேரையை கெடுக்கிற மாதிரி இப்படி பண்ணிட்டியே, எத்தனை வித்வான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கா, நீ இந்த மாதிரி பண்ணது நியாயமா அப்படின்னு உடனே அப்படியே அவர் காலில் விழுந்துடுறா. நான் செஞ்சது தப்புதான், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன், யார் அது அப்படின்னு கேட்டோடனே, இந்த கல்யாண் சிங்கனுடைய பொண்டாட்டி தான் என்ன இந்த மாதிரி, இந்த கிராமம் அவ சொல்லிதான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இப்ப என்கிட்ட சொல்றது ஒண்ணும் பெருசு இல்லை, நேரா போய் மேல சபையில சொல்லிதான் ஆகணும் போ அப்படின்னு சொல்ற. உடனே அவ நேரா சபைக்கு போய் அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அழுது அவ சொல்றா, நான் செஞ்சது தப்புதான், நானே தான் இந்த மாதிரி சொன்னேன், நீங்க நீங்க களங்கமற்றவர், நீங்க 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 மலை, நான் மடு, நான் இப்படி என்னுடைய சுபாவம் நான் தப்பு பண்ண மாட்டேன், ஆனா என்ன ஒரு கல்யாண் சிங்னு ஒருத்தருடைய பொண்டாட்டிய அவ என்னை கூப்பிட்டு, நான் இந்த மாதிரி நீ போய் சபையில சொல்லு, நான் உனக்கு 20 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் இந்த தப்ப பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் சொல்றார், அம்மா உண்மையிலேயே எந்த தப்பு இல்லம்மா, காலம் உன்னை அப்படி செய்ய வச்சுட்டு, என் மேலேயும் எந்த தப்பும் இல்ல, இது மம மாயா துரத்தியான்னு சொல்லிட்டு இது கிருஷ்ணனோட மாயை, இந்த மாயை அவர் ஏவும் போது யார் மேல வேணா பக்தாள் மேல அவர் அனுப்புவார். ஆனா நம்ம அதுக்கு வணங்கி போயிடணும், அதுக்கு எதிர்த்து நிக்க கூடாது. இதுதான் இதனுடைய ரகசியம். இப்படி நம்மள யாராவது அவமானம் படுத்தினாலோ இல்ல அவச்சல் சொன்னாலோ அபாண்டத்தை நம்ம மேல போட்டானாலும், இது நம்மளுடைய இது ஒரு டெஸ்டிங் பீரியட் அப்படின்னு நினைச்சுட்டு நம்ம அமைதியா போயிட்டோம்னா தானாவே அது விலகிடும் நம்மளை விட்டு. அதனால இது நீ ஒன்னும் வருத்தப்படுறதுக்கு இல்லம்மா, சிரஞ்சீவியா நன்னா இருந்தீ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அவளை அனுப்பிச்சுடுறார். உடனே எல்லா ஜனங்களும் கத்துறா, அவ இவ்வளவு பெரிய அவமானம் பண்ணி இன்னைக்கு கதையே கெடுத்துட்டா, அவளுக்கு போய் நீங்க இவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி அவளை இப்படின்றேன். ஏன்னா இவருக்கு எதான் முதல்லயே நாபாஜி சொல்லியிருக்காரு, கருணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் தர்ம சேத்து கருணாலயம் இப்படிலாம் இவரை பத்தி சொல்லியிருக்காரு. அதனால இவர் அவளை மன்னிச்சு அனுப்பிச்சுடுறார். கல்யாண் சிங்க்கு தெரிஞ்ச உடனே அப்படியே கதறி கதறி அழறார். அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார். என் பொண்டாட்டி தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கதாதர் சொல்றார். நீயுமே வீட்டுல போய் கோவப்படாதப்பா, இல்ல எனக்கு இனிமே அந்த வீடே வேண்டாம், அந்த பொண்டாட்டியும் வேணாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், இவளுக்கு எல்லாருக்குமே நான் இவ்வளவு நாள் எல்லாமே பண்ணி வச்சிருக்கேன், சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா இவளுக்கு இவர் ராஜ்புத் இல்லையா,
கதாதருக்கு தெரியும், போனவனே இவன் தல்வாரை எடுத்து தலையை வெட்டிடுவானேன்னு. நீ அது மாதிரி பண்ணக்கூடாது, உன்மேலதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். என் மேல தப்பா? என்ன தப்பு? என் மேல என்ன தப்பு அப்படின்னு கேக்குறார். அப்ப அவர் சொல்றார், என்ன தப்புன்னு கேக்குறியே, அவளையும் நீ சத்சங்கத்தை கூட்டின்னு வந்திருக்கலாம்ல. இல்ல குழந்தைகள்லாம் இருக்கு, ஆத்துல வேலை எல்லாம் இருக்கும்ல. சரி, ஒரு வாரத்துல 2 நாள் கூட்டின்னு வரக்கூடாதா? ஒரு வாரத்துல 2 நாள் நீ கூட்டின்னு வந்துரு, அந்த குழந்தைகளையும் கூட்டின்னு வந்திருக்கலாமே. இப்படி அவளுக்கு ஒரு சத்சங்கம் கிடைச்சிருந்தா அவ புத்தி இப்படி போயிருக்காதே. உண்மையிலதான் நான் தப்பு சொல்லுவேன். ஏன்னா சிஷ்யனை தான் கோபிச்சுக்கிறதுக்கு முடியும், வேற யாரையும் ஏதாவது சொல்ல முடியுமா? இவனை சிஷ்யனா ஏத்துட்டார் அவர். சரி, நான் செஞ்சது தப்புதான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மறுநாள்ல இருந்து கொண்டாட்டியும் கூட்டின்னு வரான். அவ பகவத் பக்தையா ஆயிடுறா, பரம பகவத் பக்தையா ஆயிடுறா. அப்போ திரும்பியும் கதாதரரை 1 மாசம் கழிச்சு அவரை போய் நேர்ல சந்திச்சு அவருக்கு பூ பழம் எல்லாம் கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது, என்னம்மா கதைக்கு வந்துட்டு இருக்கியா? ஆமா வந்துட்டு இருக்கேன். எப்படி பிடிச்சிருக்கா உனக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இங்கே பிருந்தாவனத்திலேயே வீடு பார்த்துன்னு வந்துடலாமான்னு பாக்குறேன். எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆஹா, இப்படி இவனுக்கு கல்யாண சிங்குக்கு அனுகூலமா ஆயிட்டாளே மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். இப்படி இவருக்கே இப்படி ஒரு அவமானமும் எது வந்தாலும் அதை பத்தி அவர் அதை பத்தி எல்லாம் கவலையே படமாட்டார். அவருக்கு வேண்டியது அவ சந்தோஷமா இருக்கணும். தன்னை பத்தி யாரும் இகழ்ந்தா என்ன புகழ்ந்தா என்ன, எனக்கு எதுலயும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த கல்யாண சிங்கனுடைய சரித்திரம். அதுக்கப்புறமா இவருக்கு நம்மளுக்கு சேவா பண்றதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு கிருஷ்ணன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப நாள ஆசை. ஆனா கடையில போய் எந்த கிருஷ்ணனையும் வாங்கின்னு வந்து வச்சுட்டு பண்ணக்கூடாதாம். நம்ம குருநாதர் கையிலேருந்து கிடைக்கிற கிருஷ்ணனை வச்சுதான். ஆனா நம்ம இல்ல எதர்ச்சியா எது மூலமாவது நம்மளுக்கு ஒரு பகவான் கிடைச்சிருந்தா அப்ப நம்ம ஆராதனை பண்ணலாம், சேவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரகுநாதாஸ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு சேவா மூர்த்தியே இல்லை, நான் என்ன பண்ணுவேன். உடனே அவர் சொல்றாரு, நேரம் வரும்போது பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி விட்டுருவேன். இவருக்கு ரொம்ப குறையா இருக்கு. இவர் யமுனையில போய் குளிச்சுட்டு மடியா ஜபம் பண்ணிட்டு இருக்காரு உட்கார்ந்துட்டு. அப்போ இவருக்கு ஒரு மூர்த்தி கிடைக்கிறது. அங்க யமுனையில குளிச்சுட்டு வரும்போது இவருக்கு ஒரு மூர்த்தி கிடைக்கிறது. ஆஹா, நம்மளுக்கு சேவா பிராப்தியும் கிடைச்சிட்டே, ரொம்ப சந்தோஷம். அது கிடைச்ச அன்னைக்கு வசந்த பஞ்சமி. இந்த உடனே அதை எடுத்து குருநாதர்கிட்ட கொடுத்த உடனே இதுக்கு ராதா மதன்மோகன் பேர் வச்சுடுறார். இந்த ராதா மதன்மோகன் ஆத்துல வச்சுட்டு ஹட்கம்பான்ற இடத்துல இப்போ அந்த மதன்மோகன்ஜியோட மந்திர் இருக்கு. இப்போ அவளுடைய வம்சத்தாலால அந்த மதன்மோகன்ஜிக்கு அஷ்டாயாம சேவை நடந்துன்னு தான் இருக்கு. அப்படி அவருக்கு அந்த பகவான் என்ன வேணுமோ அதை கொடுத்துருவான் பக்தாளுக்கு. இப்படி இவர் அந்த மதன்மோகனை வச்சுட்டு இப்படியே ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல இவருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு இவர் எதிர்பார்க்கல இவர் சேவை பண்ணிட்டே இருக்காரு மதன்மோகனுக்கு. ரொம்ப ஆனந்தமா இவரே தான் எல்லாமே பண்ணுவார். யாராவது 4 பேரை வச்சு அவளை வச்சு பண்றதுன்றது கிடையாது. இவரே எல்லா சேவைகளும் பண்ணுவார், கூட்டுவார், எல்லாத்தையும் இது பண்ணுவார். எல்லா காரியமும் இவரே தான் பண்ணுவார். யார்கிட்டையும் போய் இந்த தனம் வேணும், இந்த ஆராதனை பண்ணணும், இந்த கோகுலாஷ்டமி வருது, இது பண்ணும் அது பண்ணணும், யார்கிட்டையும் போய் எந்த தனமும் கேட்கவே மாட்டார். எல்லாம் தனிகாலாம் அவ்வாளே எடுத்துன்னு எல்லாம் கொடுத்துருவா. வெள்ளி பாத்திரங்கள் என்ன, தங்க பாத்திரங்கள் என்ன, சாமான்கள் என்ன, மளிகை சாமான்கள் என்ன, எல்லாம் அப்படியே தானாவே மூட்டை மூட்டையா இறங்கிடும். அவர் எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணிட்டு அந்த பகவானுக்கு சேவையும் பண்ணிட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லா சேவையும் பண்ணுவார். இதுல பாகவத பிரவச்சனமும் பண்ணுவார். கூட்டுறதுல இருந்து ரசோயி பண்றதுல இருந்து எல்லா காரியமும் அவர் தனியா கவனிப்பார். அவருக்கு அவ செய்யணும்ன்ற அந்த எண்ணம்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்காக யாரையாவது வேலைக்கு வச்சுக்கணும்னு நினைச்சுக்க மாட்டார். அவளே கைங்கரியம் நிறைய பேர் பண்ணுவா. இப்படியே இருந்துட்டு ஒரு நாளைக்கு என்ன பண்றாரு, பாகவதெல்லாம் கதையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி டோசம் எல்லாம் முடிக்கிறாரு. முடிச்ச உடனே ஒரு
அவர் எல்லாரும் தூங்குறா, இவர் தூங்கல, உட்காந்து ஜபம் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு திருடன் ஒருத்தன் வரான். அவன் வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் கவனிச்சு வச்சிருந்தான் முதல்லயே. உடனே என்ன பண்றான், ஒரு பெரிய சாக்கு பை கொண்டு வந்து அங்க இருக்கிற தங்கம், அங்க இருக்கிற வெள்ளி பாத்திரம், நகை நட்டுக்கள், என்னென்னலாம் முடியுமோ அத்தனையும் எடுத்து மூட்டை கட்டின்றான். அவ்வளோத்தையும் மூட்டை கட்டிட்டு எடுத்து அவன் வச்சுன்னு போகணும்னு பாக்குறான். அவனால அத மூட்டை கட்டினதை எடுத்து தூக்க முடியல. உடனே இவர் என்ன பண்றார், கதாதரர் வந்து அந்த மூட்டையை அவனுடைய தோள்பட்டையில ஏத்தி வைக்கிறார். ஏத்தி வச்ச உடனே அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. யாரா நம்ம பண்ணது எல்லாத்தையும் கவனிச்சுட்டா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த மூட்டையை திரும்பி அவன் கீழே போட்டு அப்படியே ஓடுறான். அவனே கதாதரர் சொல்றாரு, இல்லப்பா ஓடாத ஓடாத நில்லு, எங்க வந்த, இதெல்லாம் வேணும் தானே நீ மூட்டை கட்டின, எல்லாத்தையும் எடுத்துன்னு போ, உன்னுடைய ஏழ்மை உன்னை இந்த மாதிரி பண்ண வச்சுது, நீ தரித்திரனா இருக்கிறதுனால கஷ்டப்படுறதுனால தானே இப்ப நீ திருடுன, இதெல்லாம் நீ ஆசைப்பட்டு எடுத்த, அதனால நீயே எடுத்துன்னு போப்பா, நீ என்ன பார்த்துலாம் பயப்படாத, இதுக்கப்புறமா நீ கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு சௌக்கியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு கதாதரர் வந்து திரும்பியும் அந்த மூட்டையை தூக்கி விட்ட உடனே அவனுடைய மனசு அப்படியே மாறி போயிடுது. அவனுக்கு பச்சாதாபம் ஆயிடுத்து மனசுல. அதுக்குதான் க்ஷணசங்கேன சாதுஷு அஜாமல உபாக்கியானத்துல வருது இல்லையா, அந்த க்ஷண மாத்திரம் நம்ம சாதுக்களோட சங்கம் பண்ணா கூட மனசு தானா சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அந்த திருடன் என்ன பண்றான், சித்த சுத்தி அடைஞ்சு அவருடைய பாதத்துல விழுந்து அதுக்கப்புறம் நான் அவருடைய சிஷ்யனாவே ஆயிடுறான் அவன். அதாவது அவன் அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து நம்மளுக்கு ஏதாவது சேர்த்து வச்சுக்கணும், நம்மளுக்கு வேணும் அப்படின்ற அந்த பாவம் எல்லாம் போயிடுது. அங்கேயே பிருந்தாவனத்திலேயே யமுனா தீரத்திலேயே கிருஷ்ண சேவை செஞ்சுண்டு கதாதரருடைய நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கார். அவமானம் வந்தாலும் சரி பிரசாந்த ஹிருதயராக நிம்மதியா, இதுவும் கிருஷ்ண கிருபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்படிதான் ஒரு பக்தன் இருக்கணும் அப்படின்றத இவர் பாகவதம் பிரவச்சனம் பண்ணும்போது சொன்னாலுமே உலக வாழ்க்கையில அவர் அப்படியே நடத்தியும் காமிச்சார். இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவன் ரொம்ப திருந்திட்டான் இல்லையா, இவன் திருடனா இருந்தவன் இப்படி திருந்திட்டான். இவன் வந்து யமுனையில போய் குடிச்சிட்டு அங்க உட்காந்துட்டு ஹரே ராம கிருஷ்ணா ஜபம் பண்ணிட்டு இருக்கான். மீதி திருடர் கும்பல் இருக்கு இல்லையா, ஒரு பெரிய கும்பல் மண்டலி, அது திருட்டு மண்டலி. அந்த திருட்டு மண்டலியில இருக்கிற அந்த மீதி திருடன்ல ஒருத்தன் வரான். டேய் என்னடா பெரிய பாபாஜி ஆயிட்டியா நீ, நீ பாட்டுக்கு ஜபம் பண்ற எல்லாம் பண்ற, என்ன நித்திய இதுக்கு என்ன பண்ற, நீ இதெல்லாம் விடுற, நீ பழைய மாதிரி திரும்பி எங்களோட சேர்ந்து திருட ஆரம்பி, அப்பதான் சௌகரியமா இருக்க முடியும், தப்பு பண்ணாதான்டா அது, நீதே அது தப்புன்னு நினைக்கிற, நம்மளுக்கு பகவான் அப்படி விழிச்சிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு சித்தாந்தத்தையே அவனுக்கு போதிக்கிறான். இவன் சொன்னவனே அவன் சொல்றான், டேய் நீ அந்த மாதிரி நினைக்காத, நீ ஒரு நாளைக்கு வா, வந்து அவருடைய கதையை கேளு, அவர் காலில் விழுந்து பாரு, அதுக்கப்புறம் நீ எப்படி மாறுறன்னு பாரு, நீ அங்க வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். கூப்பிட்டவுடனே நிஜமாவே ஒரு 4 நாள் கழிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நாளைக்கு அந்த கதைக்கு போயிட்டு, சார் ராத்திரி நம்ம எல்லாத்தையும் சுருட்டின்னு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் போட்டு ஒரு சாக்கு பையை கொண்டு வந்து இவனை சுருட்டுறதுக்கு எல்லாம் தயார் பண்றான். இவர் எதிர்க்க நிக்கிறார், வந்து சொல்றாரு, என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துன்னு போப்பா, உங்ககிட்ட இல்லாதனால தானே நீ எடுத்துன்னு போற, எடுத்துன்னு போ பரவாயில்ல அப்படின்னு அவன் தலைய தொடறார். அடுத்த நிமிஷம் அவன் அப்படியே காலில் விழுந்துடுறான். விழுந்து நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், நான் இனிமே இந்த மாதிரி திருடவே மாட்டேன் அப்படின்னு அவன் வந்து கிருஷ்ண பக்தனா மாறிடுறான். அவன் இவருக்கு சேவகனா ஆயிடுறான். இப்படி இந்த மண்டலியில இருக்கிறவா எல்லாம், இந்த திருட்டு மண்டலியில இருக்கிறவா எல்லாரும் ஒருத்தரா எல்லாரையுமே இவருடைய ஸ்பர்ஷ மாத்திரேன, இவருடைய கதா சிரவண மாத்திரேன எல்லாரையும் மாத்திடுறாரு இவர். இது இப்படியே ஆயிண்டே இருக்கு. ஒரு நாளைக்கு என்ன ஆகுது, இப்படி ஒரு காலம் போயிட்டே இருக்கு. திடீர்னு கொஞ்சம் சிரமக்கா தசை வர்றது. தன்னுடைய பொண்டாட்டி கையில ஒரு தங்க கடா இருக்கு, அதை எடுத்துன்னு போய் வித்துட்டு அந்த கோகுலாஷ்டமி உற்சவத்தை பண்ணிடுறார். அவருக்கு எதை பத்தியும் கவலையே இல்லை, தன்னுடைய கிருஷ்ணனுக்கு எல்லாம் நன்னா நடக்கணும், அவ்வளவுதான். இந்த சிரம தசை கொஞ்சம் அப்படி இருந்துட்டே இருக்கும்போது ஒரு நாளைக்கு இவர் என்ன பண்றார், பகவானுக்கு காலையில சுப்பிரபாதம் எல்லாம் முடிஞ்ச விட்டு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கார். அந்த
இது இடம் பூரா சுத்தம் பண்றார். இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது சமையல் ரூமை வந்து சாணி போட்டு முழுகுறார். முழுகின்றே இருக்கும்போது ஒருத்தன் ஓடி வரான், சிஷ்யன். முதல்ல கையை அலம்புங்க, கையை அலம்புங்க. ஒரு பெரிய பணக்காரர் வந்திருக்கார், நிறைய ரூபாயெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கார், நிறைய தானியங்கள்லாம் கொண்டு வந்திருக்கார், நீங்க கையை அலம்புங்க. உடனே இவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் பண்ணிட்டு இருக்கிறது என்ன நினைச்சுட்டு இருக்க? நான் என்ன சாதாரண லௌகிகன்னு நினைச்சுட்டு இருக்கியா? நான் யாரையாவது எதிர்பார்த்தா இந்த தர்மத்தை பண்ணிட்டு இருக்கேன், இந்த பகவானுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்படி இப்படி சொல்ல போச்சு? கையை அலம்புங்கன்னா என்னுடைய என்னுடைய சேவையே கையெலம்ப சொல்லிட்டியே, எவ்வளவு பெரிய வார்த்தை நீ சொன்னது அப்படின்னு ரொம்ப கோவமா, கோவமே பட்டதில்ல, அன்னைக்குதான் அவ்வளவு கோவப்படுறாரு. ஆமா, உடனே அந்த பணக்கார சேட்ஜி உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தோடனே எல்லாத்தையும் கேட்கறான். கேட்ட உடனே சாஷ்டாங்கமா காலில் விழுந்து, இல்ல நீங்க நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுருவாங்கோ, நான் உட்காந்து நாமா சொல்லிட்டு இருக்கேன், அதனால என்ன அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் அவர் சொல்றார், எனக்கு வந்து தனம் முக்கியமே கிடையாது, அத நிர்வாகம் பண்ண வேண்டியது ஷாம் சுந்தரோட வேலை. அவன் மதன் மோகன் எல்லாத்தையும் பார்த்துட்டு போவான். என்னுடைய கைங்கரியத்தை மட்டும் நான் என்னைக்குமே யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது, என்னுடைய பாகவத பிரவச்சனத்தையும் நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்புறமா அந்த சேட்ஜி வந்து என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்துன்னு வரான். எடுத்துன்னு வந்து அத்தனையும் இவருடைய பாதத்துல போடுறான். போட்டு கொடுத்த உடனே அவர் வந்து அவர் எதையுமே லட்சியம் பண்ண மாட்டார் இல்லையா, அவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கதைக்கு இருந்து கேட்டுட்டு போப்பா சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு தன்னுடைய வேலையை பார்க்க போயிடுறார். இப்படி இவருடைய கதையை கேட்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஜனங்கள் வந்து சாரையா வரதும், ஒரு சப்தம் இங்க அங்க போகாது, கேட்கிறவாளுடைய பிராணன் பூரா காதுல வந்துடும். அப்படி அப்படி ஒரு கதை சொல்லுவார். கேட்கிறவனுடைய ஹிருதயத்துல வைராக்கியம் உற்பத்தி ஆயிடும். அதாவது சம்சாரத்திலேருந்து வைராக்கியமும் உனக்கு கிடைச்சிரும், அதே சமயத்துல அனுராகம், பக்தியினுடைய அனுராகம் உற்பத்தி ஆறதோட இல்லாம கிருஷ்ண சரணத்துல பக்தியும் உனக்கு உண்டாயிடும். இப்படி இவர் வந்து தன்னுடைய கதா பிரவச்சனங்களாலையும் தன்னுடைய சங்கீதத்தினாலையும் தன்னுடைய நடத்தையினாலையும் அவர் வந்து எல்லா ஜனங்களுடைய மனசையும் கவர்ந்து 100 வயசுக்கு மேல வாழ்ந்திருக்கார். இவர் 100 வயசுக்கு மேல இவர் வாழ்ந்திருக்கார். ரகுநாத் பட்ஜியோடைய சமாதி வந்து சஷ்டி மகத்துல இருக்கு. இந்த கதாதருடைய சமாதி வந்து மதன் மோகன் கோயில்லயே இருக்கு. இன்னைக்கும் அங்க போனா அந்த புஷ்ப சமாதி அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ராதா கல்யாணத்துக்கெல்லாம் இருக்கிற பாட்டுகள், கல்யாண பாட்டுகள், இந்த மாதிரிலாம் நிறைய போட்டிருக்காரு இவர். இவருடைய சங்கீதம் வந்து பிருந்தாவனம் பூரா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பாடுறவாள்லாம் இவருடைய பாட்டுக்களை ரொம்ப விரும்பி பாடுவா. இவருடைய சரித்திரம் வந்து ரொம்ப திவ்யமான சரித்திரம். இத சிரவணம் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பாகவதம் படிக்கணும்ன்ற ஒரு ஈர்ப்பும் அதே சமயத்துல கிருஷ்ண பக்தியும் உண்டாகும். ஜெய் போலோ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.